10 தானே? உணர்ச்சி 10. மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. பெரிய புராணம், திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது மாணவர் கவனம் முழுவதும் பாடத்திலே இருக்கணும். எங்களுக்கு நீங்கள் பாடம் அல்லாத எதை செஞ்சாலும் தெரிஞ்சிடும். கண்ணில் தெரியுது செய்வாங்க. அவங்க யோசிக்கிறாங்க உட்காந்து. அது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அந்த பார்வை போய் லாக் ஆகி நின்றுது. அது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய சிந்தனையை தடுத்துது. நான் சொல்கிறது தான் நீங்கள் எழுதுறீங்களா, சொந்தமாக எழுதுறீங்களாங்கிறதுங்கிறது பார்த்தா தெரியும். சொந்தமாக நிறைய எழுதுகிறாங்க. நான் சொல்கிறத எழுதிட்டு அவங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து எழுதுகிறாங்க. அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்கிறத எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஏன்னா எங்களுக்கு அது எப்படி வரும்னா, மாணவர்கள் எழுதுறத வாட்ச் பண்ணுவோம். இந்த பையன் எழுதுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, அந்த பையன் எழுதுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது, 2 வார்த்தைக்கு இவ்வளோ நேரம் ஆகும், அதனால் கேப் விட்டு சொல்லணுங்கிறதுலாம் எங்களுக்கு நாலேஜ். ஆனால் நீங்கள் நிறைய எழுதுனீங்கன்னா அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு தோன்றதையெல்லாம் எழுதுகிறாங்க வகுப்பில். அது அந்த இதாக வரும், அந்த பாடத்தில் எதிர் அலையாக வரும். தெரியும் நல்லா. அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த சேரில் உட்காந்தாலும் உங்களுக்கு தான் இடைஞ்சல். மாணவர் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் நேற்று உதாரணம் சொன்னேன். அதாவது மாடு மேயும் போது மேயிறது மட்டும்தான் செய்யணும், அசை போடக்கூடாது. மேயிற நேரம் தனி, அசை போடுற மாடு தெளிவாக இருக்குது. நம்ம தான் அப்படி இருக்கோம். ஏரிப்பாளையம் சின்னச்சாமி ஐயா சொல்லுவார், காளான் பிடுங்க போனால் பாம்பு பிடிக்கக்கூடாது அப்படிம்பாரு. பாம்பு பிடிக்க போனால் காளான் பிடுங்கக்கூடாது. பாம்பு பிடிக்க போகும்போது காளான் இருக்குங்கிறதுக்காக காளானை பார்க்கக்கூடாதும்பார். அவங்க தெருவில் இருக்கிற பழமொழியே அவர் சொல்லுவார். காளான் பிடுங்க போனால் பாம்பு பிடிக்கக்கூடாது, பல வேலையை செய்யக்கூடாது. நம்ம வகுப்பில் நடக்குது. அது நேற்று வரைக்கும் நடக்குது. நேற்று மாரியம்மன் கோயில் வகுப்பு வரைக்கும் நடக்குது. அது எங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் சொந்தமாக நான் சொல்கிறது 4 வார்த்தை, நீங்கள் 8 வார்த்தை எழுதுனீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வார்த்தை எங்கேருந்து வருது? அது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பாடம் கேட்கும்போது சிந்தித்தலுக்கு போகிறீங்க. அது என்ன ஆகும்னா, அப்போ நீங்கள் இது எதற்கு சமம்? டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே யாரும் மூக்க நுழைக்கிற மாதிரி அர்த்தம், பேஷண்ட்டும் மூக்க நுழைக்கிற மாதிரி அர்த்தம். ஆமாம் ஆமாம், அதை பற்றி உங்களுக்கு கவலையும் இல்லாமல் இருக்குது. இது எனக்கும் வேலைக்கு இடைஞ்சலாக இருக்குது. டாக்டர் காலை 2 மாத்திரை, சாயங்காலம் 2 மாத்திரை. பேஷண்ட் ஜாதகத்தில் எனக்கு 2ஆம் நம்பர் ராசி இல்லை, காலையில் 3, மத்தியானம் 3, சாயங்காலம் 3 சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்போ அவருக்கு தோணுதானே எழுதினார். நீங்கள் கேட்கலாம், தோணுது சரியாக கூட இருக்கலாம். அதை வீட்டில் போய் எழுதலாமே. உங்களுக்கு யாராக இருந்தால் எனக்கு என்ன, வீட்டில் போய் எழுதலாமே. இராணுவத்தில் என்ன விதின்னா, அந்த கேப்டனோட நீ நாலேஜ் உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் அவன் கேப்டனாக இருக்கிற வரைக்கும் நீ யார் சொல்கிறது தான் கேட்கணும். அப்போ நீ இராணுவத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் இராணுவத்தில் விதி. எல்லாத்துக்கும் இதுதான் விதி. சமையல்காரன், ஒரு தலைமை சமையல்காரனுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா, வெங்காயம் வெட்டினா நீங்கள் வெங்காயம் தான் வெட்டணும். எனக்கு சூப்பராக சாம்பார் வைக்க தெரியும், ஜனாதிபதி கூட சாப்பிடுவார் அப்படின்னா, அது நீ தனியாக போய் சாம்பார் வைக்கணும். உண்டா இல்லையா? இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப கண்டிஷனாக சொல்லிகிட்டே இருக்கேன். அதே சமீபத்தில் நிறைய விஷயங்கள் அது ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் கட்டமைப்பில் இருக்கிறோம். நம்ம கட்டமைப்பு சிதையாமல் இருக்குது. நம்மளை விட்டு போனவங்கெல்லாம் யாருன்னா, விதிகளை பின்பற்ற முடியாதவர்கள், படிக்க முடியாதவர்கள். யார் படிக்க தயாரில்லையோ அவர்கள் நம்மை விட்டு போனார்கள். விதிகள் யாருக்கு பிடிக்கலையோ அவர்கள் போனார்கள். அதான் விஷயம். மந்திரத்தை எடுங்க. உணர்ச்சி 10ல் எத்தனாவது மந்திரம்? 8வது மந்திரத்துக்கு விளக்கம் எழுதுங்க. நல்ல மந்திரம்னு சொல்லிட்டு போனோம், அப்படிதானே? 8வது மந்திரம். பந்தின் உணர்ச்சி தன்மை வாய்ந்த விரலை உடைய அம்மை பாகனே. அந்த மந்திரம் தானே? நெக்கு நெக்கு உள்ளம் உருகி. 9வது மந்திரம். 8. உள்ளம் குலைந்து குலைந்து இடைவிடாது உருகி நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எடுந்தாலும் எப்போனாலும் உன்னையே நினைச்சி. அதாவது எல்லா செயல்லையும் யாரை மறக்காமல் வாழ்த்தி ஆனந்த கூத்துகள் செய்து வானம் போன்ற அவன் திருமேனியை விளங்க பார்த்து மயிர் சிலிர்த்து ஒளிபடாத மாணிக்கம் போன்ற இறைவனை நான் புணர்வது என்று அத்விதமாக கலந்து நிற்கிறது என்னைக்குன்னு கேட்குறார். ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் வரி பார்க்கலாம். நெக்கு நெக்கு நெக்குள் உருகி உருகி. அதற்கு என்ன பொருள்? உள்ளம் குலைந்து உருகின்னு அர்த்தம். இந்த நிலை ஒரு சாதகருக்கு
ஞான நிலையில் தான் வரும். ஞானம் வராத ஒருவருக்கு உருக முடியாது, உருக முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். எனவே ஞான நிலையில் இருப்பவர்களை யார் பேசுறா? மாணிக்கவாசகர் பேசுகிறார். அடுத்து நின்றாலும் நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்துங்கிற வரிக்கு என்ன பொருள்னா, எல்லா நிலையிலும் இறைவனை மறவாமல் இருந்து, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் சிரித்தாலும் அழுதாலும் தொழுதாலும் வாழ்த்துதல். எல்லா செயல்லையுமே யாரை மறவாமை? மறவாமை. அதை அதில் சொன்னார். அதுக்கு ஒரு பல வகையான கூத்துகளை செய்துங்கிறார். பல வகையான கூத்துகளை செய்து, அதாவது இந்த நிலையை அடைந்த ஒருத்தர் அவர் தன்னை அறியாமல் ஆடுவார். அது பரதநாட்டியத்தினுடைய எந்த முத்திரையிலையும் சேராது. அது உடனே அவர் முத்திரையெல்லாம் கரெக்டாக காட்டுறாரான்னு கேட்கக்கூடாது. அவர் எதில் ஆடுவார்? அந்த ஆனந்தத்தில் அவருக்கு என்ன தோணுதோ அது மாதிரி ஆடுவார். அதுதான் பல வகையான கூத்துனார். அவருக்கு தோன்ற மாதிரிலாம் ஆடுவார். நீங்கள் அதை எதுபடி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, பரத கலையில் வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டையுமே நீங்கள் பன்னிசையில் வச்சு ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவங்க பாட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி இருக்கோங்கிறத விட இசைக்கு கட்டுப்படுதோ இல்லையோ உருக்கக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய பாடம். ஒரு அதுதான் உள்ளிருந்து அவங்க பாடுறாங்க அந்த பாடலை. அந்த செவ்வானம் போன்ற இறைவனுடைய திருமேனியை பார்த்துங்கிறார். செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கிங்கிறார். அதுவே இறைவனை ஞானமா பார்க்கிறது தான். சிவந்த மேனினாலே ஞானம்தான். பார்த்து மயிர் சிலிர்த்து, அந்த சிலிர்த்து என்பது மெய்ப்பாடு. இது எல்லாத்துக்குமே அடிப்படை அன்பு. ஒரே வார்த்தையில் சொன்னான். இது எதில் தான் நிகழும்? ஞானத்தில், அன்புல. ஞானத்திலையா அன்புலையா சார்னு கேட்கக்கூடாது, ரெண்டும் ஒன்று தான். ஞானம் அவ்வளோதான். அன்புல நிகழும்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான், ஞானத்தில் நிகழும்னு சொன்னாலும் அதே அர்த்தம். அன்பும் ஞானமும் வராத போது இது நடக்காது. ஆமாம் ஆமாம். அந்த முந்தன மந்திரத்தில் பாருங்க, நினைய பிறருக்கு அரிய நெருப்பை. பிறருங்கிறது யாரு? அன்பில்லாதவர். அப்ப இந்த மந்திரத்தில் வர்றவர் யாரு? அன்புடையர். அன்புடையர் அதான் இருக்கிறார். உடல் புலகாங்கிதம் அடைந்து செதுக்கப்படாத மாணிக்கம் போன்ற இறைவனை புக்கு நிற்பது என்பதற்கு குறிப்புரை உங்களுக்கு நேற்று கொடுத்துருக்குறோம். புக்கு நிற்பதுங்கிறதுக்கு குறிப்புரை கொடுத்துருக்குறோம். இறைவனுக்கு அடங்கி நிற்கிறது. ஏகனாகி இறைவனி நிற்றல். ஏகநாதல். புக்கு நித்தல்னா ஏகநாதல். ஏகநாதல்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் இருப்பு தெரியும், யார் இருப்பு தெரியாது. ஆன்மாவினுடைய இருப்பு தெரியாது. ஆன்மா யாருக்கு அடங்குதல், அதான் புக்கு நிற்பது. இதுல புகுறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் என்ன இருக்குது? இறைவன் புக்கு நிற்பதுன்னா, ஒரு வீட்டுக்குள்ள நாம புகுறோம் அப்படின்னா, வீடு வேற நாம வேற புகுறோம். ரெண்டு வேற வேற இடத்துல இருக்குது. வீடு என்பது ஒரு தனிப்பொருள், நாம ஒரு தனிப்பொருள். இறைவனும் ஆன்மாவும் என்ன புகுதல்? அதனாலதான் அப்படி சொன்னார். அடங்குதல் தான் புகுதல். அடங்குதல் தான் என்னது? புகுதல். என்று கொல்லோ எல்லா மந்திரத்திலையும் கேட்கிறாரு. இது என்னைக்கு நடக்கும்? என்னைக்கு? அந்த ஏக்கம் தான் அவருக்கு அந்த இதாக நடக்கிறது. எந்த பத்தா வருதுன்னா, திருக்கெடுக்குன்ற பதிகமாக வருது. அந்த ஏக்கம் தான் திருக்கெடுக்குன்ற பதிகத்தில் யாரே வந்துடுறா? குருவே வந்துடுறார். குருவே அருள் செய்கிறார். நெக்கு 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 நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிறு சிரித்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். தாதாய் மூவேல் உலகிற்கும் நாயே தாயே நாயேன் தனையாண்ட பேதாய். இந்த இடம் ஒரு அழகான இடம். பேதாய். பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்கை எப்போதும் ஏதாமணியை என்றென்றேத்தி இரவும் பகலும் எழிலார்ப்பாது. அந்த இரவும் பகலுங்கிறதான்
அங்கே நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் எழுதும் தொழுதும் வாழ்த்தினார். அதை இங்கே சுருக்கிட்டார். ராத்திரியும் பகலும் யார் நினைவு? என்ன செயல் செய்தாலும் எந்த அங்கே வந்து செயலை அடிப்படையாக சொன்னார், இங்கே காலத்தை அடிப்படையாக சொன்னார். ஏதாமணியே என்றென்றேத்தி இரவும் பகலும் எளிதாற்பாத போதாந்தணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். உரை எழுதலாம். 7 உலகங்களுக்கும் தந்தையானவனே, தாயானவனே, என்னை ஆட்கொண்ட அது உரையில் என்ன இருக்கு தெரியுமா? அறிவு குறை உடையவனே. காசு பிள்ளை உண்மை அதுதான். என்னை ஆட்கொண்ட அறிவு குறை உடையவனே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பக்குவம் அடைவதற்கு முன்பே என்னை அடிமை கொண்டதனால், பக்குவம் அடைவதற்கு முன்பே என்னை அடிமை கொண்டாய். என்கிட்ட பக்குவம் இல்லைங்கிறத கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையே, நீ அந்த அளவுக்கு விவரம் இல்லாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு பக்குவம் இல்லைங்கிறது கூட யாருக்கு தெரியலை? உனக்கு தெரியலை. ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய குழந்தைகள் இருக்கிற குறை என்ன செய்யாது? அதே மாதிரி சொல்கிறார், குறை தெரியாது. அது மாதிரி என்கிட்ட இருந்த குறை உனக்கு தெரியல. என்ன என்னுடைய பார்வைக்கு உனக்கெல்லாம் அறிவே கிடையாதுங்கிறார். குறை தெரியாது. அதுதான் இப்போ மாணிக்க வாசகர் சொல்கிறார். அந்த நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அபிராமி பட்டர் சொல்லுவோம். அதாவது பேதாய்ங்கிறது இன்னொரு இடம், திருவாசகத்தில் இன்னொரு இடம் வச்சுருக்குறோம் நம்ம. இதே மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. இந்த பேதாய்ங்கிறத இனி பிடிச்சிக்கிடணும். பேதாய் மதியிலியும் பாரு ஒரு இடத்துல. மதியிலி நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லுவாங்க. மதியிலி இறைவனை பார்த்து நீ பேதைங்கிறாரு. என்ன அர்த்தம்னா, எனக்கு பக்குவம் இல்லாமலே அருள் சேர எனக்கு பக்குவம் இல்லைங்கிறதே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறேன். பக்குவம் இல்லைங்கிறதே உனக்கு தெரியலையா அப்படிங்கிற. அந்த நாங்கள் ஸ்கூல்லலாம் சில பசங்க ஃபெயில் ஆகிடுவான்னு தெரியும். சரி, அவன் என்னத்தையாவது எழுதியிருந்தாலும் டிக் அடித்து 1 மார்க் 2 மார்க்கு போட்டிருப்போம். இந்த நாய் என்ன செய்யும்னா பேப்பரை எல்லாத்தையும் போய் காட்டும். இந்த நாய் சும்மா இருக்காது. இந்த நாய் வந்து எல்லாத்தையும் போய் பேப்பரை காட்டு. அந்த நாய்கள் என்ன சொல்லும்னா, வாசிக்காமலே மார்க் போட்டிருக்கிறாருங்க. யாருக்கு தான் தெரியும்? வாத்தியாருக்கு அறிவே கிடையாதுடா, சும்மா டிக்கா அடிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிமா. என்னுடைய டீச்சிங் அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது ரொம்ப ஸ்பீடாக திருத்துவோம். போயிட்டே இருக்கும்போது அவன் வந்து ரீல் விடுறது தெரியும். ரொம்ப சந்தேகப்படாமல் திருத்துவோம். ரீல் விடுறது தெரிஞ்சோன்னா ரிவர்ஸில் வந்துடுவோம். ரிவர்ஸில் வந்து 2 மார்க் இருக்குது பாருங்க, அதுக்கு மேலே 1 போட்டு கீழே ஒரு கோடை போட்டோம்னா அரையாயிரும். ரிவர்ஸில் வந்து 2 எல்லாம் எதாக்கிடுவோம், அரையாக்கிடுவோம். அந்த டெக்னிக்கில் தான் மார்க்கே போடுவோம். அது அந்த நாய்க்கு தெரியாது. இது என்ன செய்யும்னா, எல்லாத்தையும் போய் காட்டி வாத்தியாருக்கு அறிவே கிடையாது, அவ்வளோ தப்பாக எழுதி வச்சிருக்கிறேன், சினிமா பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், அதுக்கெல்லாம் மார்க் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து அதை இந்த இடம் தான் இப்போ இறைவனுக்கும் இந்த இடத்துல வச்சு தான் மாணிக்க வாசகர் யாரை நமக்கு காட்டுறாரு. இறைவன் உன்னுடைய குறைய பார்க்க மாட்டாருன்னு சொல்ல வர்றார். இறைவன் உன்னுடைய எதை பார்க்க மாட்டாரு? உன்னுடைய குறையை பார்க்க மாட்டார். நீ ஒன்றும் பயப்படாத, உன்னுடைய குறையை பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல வர்றார். இறைவன் உன்னுடைய குறையை பார்க்க மாட்டார், நீ பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு இடத்துக்கு தகுதி இல்லைனாலும் என்ன செய்வார்? சரி, நம்ம மகனுக்கு தகுதி இல்லைங்கிறதுக்காக நம்ம சொத்தை அடுத்தவன் பிள்ளைக்கு எழுதி வைக்கிறோம். எவனா எழுதி வைக்கிறானா, என் பிள்ளைக்கு தகுதி இல்லை, பக்கத்து வீட்டு பையன் பெரிய அறிவாளியாக இருக்கான், அதனால சொத்தையெல்லாம் அவன் பேருக்கு எழுதுறன்னு எழுத போகிறானா? தகுதி இல்லைனாலும் யார் பேரில் தான் எழுதுகிறோம். அப்போ எல்லா உயிர்களும் இறைவனுக்கு பிள்ளைகள் தானே, எப்படி எழுதி வச்சு தானே ஆகணும். அன்பு தான் அதற்கா. அதனால தான் அறிவு குறை உடையவனேன்னு எழுதுகிற அப்படியே எழுதியிருக்கிறார் மறைமை இவர் காசு பிள்ளை. கீழே விளக்கிட்டாரு. பேதா என்றது பக்குவம் அடைவதற்கு முன்னே தன்னை ஆண்டமையால் அது இகழ்ச்சி போல புகழ்ச்சியாக சொன்னது. இகழ்ச்சி போல் புகழ்ச்சி, இகழ்ற மாதிரி புகழ்ந்தாராம். அது இறைவனை இகழ்ற மாதிரி இருக்குது, ஆனால் புகழ்றார். இகழ்ற மாதிரி இருக்குது, ஆனால் புகழ்றார். இப்போ 25 மார்க் எடுக்கிற ஒரு பையனுக்கு எழுதுனதுக்கெல்லாம் மார்க்கை போட்டு அது ஆசிரியருக்கு புகழுக்குரிய விஷயம் தானே. ஒரு விவரம் உள்ளவன் என்ன செய்யும்? நீ வந்து ஃபெயிலாக வேண்டியவன் மார்க்கை போட்டு காப்பாற்றிருக்கிறார், அந்த குணத்தை உனக்கு பார்க்க தெரியாதுன்னு சொல்லுவானல்ல. யாரு? நல்ல பையன் சொல்லுவானல்ல. அது இகழ்ச்சி போல புகழ்ச்சிக்குரியது. பொதுவாக நாங்கள் அரசு தேர்வில் அந்த வந்து என்ன செய்வோம்னா, சில பையனை பாஸ் ஆக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்னா இவங்களே இடதுகையை வச்சு எழுதி வலதுகையை வச்சு மார்க் போட்டுருவாங்க. இடதுகையை வச்சு இவங்களே விடை எழுதுவாங்க. சார் புழு இதில்
பிறகு இவங்களே வலது கையை வச்சு திருத்தி மார்க் போட்டுருவாங்க. இடது வச்சு எழுதுனா யார் கை எழுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 10 மார்க்குக்கு எழுதுனா அந்த பையன் பாஸ் ஆகிடுவானா இடது கையை வச்சு என்ன செய்வாங்க, சரியான விடையை எழுதுவாங்க, வலது கையில் மார்க்கு போட்டுருவாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த மாதிரி செய்து சலுகை பண்ணுவாங்க. அது அவனுக்கு புரியுமா? டீ சாப்பிடுங்க. ஆமா ஆமா ஆமா, அதே தான், அந்த கருணை தான். ஆமா சார், அதாவது